நம்ம வந்து ஃபார்ம்ல என்னென்ன A to Z என்னென்ன பேட் இருக்குன்னு வந்து ஃபுல்லுமே வந்து பார்க்கலாம். நிறைய பேட் பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்து நினைச்சு வாங்கக்கூடிய பேட் எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னால நான் வந்து நிறைய பேட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே வந்து நார்மலா எல்லா வீட்லயுமே இருக்கக்கூடியதுதான். இதுக்கப்புறம் என்ன பேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளா நம்ம வந்து எல்லாருக்குமே பெரிய ஆசையா இருக்கும், இந்த பேட் வாங்கணும், இந்த பேட் வாங்கி ப்ரீட் பண்ணணும், அந்த மாதிரி பேட் எல்லாமே வாங்கி வந்து ப்ரீடிங்காக செட் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி செட் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி கேஜ் எல்லாமே வச்சிருக்கேன் வந்து ஃபுல் வீடியோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க வந்து நிறைய பேட் வந்து பார்க்கறது வந்து மிஸ் பண்ணுவீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் காய்ஸ், நம்ம கிட்ட வந்து டாபர்மேன் வந்து தெரியும், ரெண்டாவே இருந்து. ஒன்னு வந்து பிளாக்கி, இன்னொன்னு வந்து ப்ரௌனி. ப்ரௌனி வந்து மேல், ஆனா வந்து பிளாக்கி வந்து ஃபீமேல். நம்ம வந்து மேல வந்து என்ன பண்ணிட்டோம்னா அது வந்து இது கூட சின்ன வயசுல நம்ம வாங்கி இது பண்ணனால அது வந்து மேட்டிங் ஸ்டேஜ் வரும்போது கரெக்டா வந்து மேட்டிங் இது ஆக மாட்டேங்குது. இது கூடயே சேர்த்து வளர்த்தனால மேட்டிங் ஆகலையா என்னன்னு தெரியல. பட் நாங்களுக்கு எந்த மாதிரி பண்ணும்போது மேட்டிங் எதுவுமே ஆகல. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம பிளாக்கி பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம சொன்னா மட்டும்தான் கேஜில இருந்தே வெளியில வருவா. பிளாக்கி வா வா வா, ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கும். உட்காரு உட்காரு பிளாக்கி, உட்காரு உட்காரு. ரொம்ப அன்பானவா. இவர்கிட்ட நம்ம என்ன சொன்னாலுமே கேட்கும். உள்ள ஓடிப்போ, உள்ள ஓடிப்போ. இப்ப நம்ம வேற என்னெல்லாம் இருக்குன்னு வந்து பாக்கலாம். நம்ம கிட்ட வந்து வேற என்ன பிரீடான டாக் இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து சிசு பிரீட் ஒன்று வாங்கி இருக்கோம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே விட்டு வளர்க்கலான்னு ஒரு ஐடியால தான் வாங்கினோம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். இதை நம்ம இப்ப ஓபன் பண்ணி எப்படா ஓபன் பண்ணி விடுவான்னு வெயிட்டிங்ல இருக்கான். வா, இப்ப பாத்தீங்கன்னா முடி எல்லாமே நல்ல க்ரோத், முடி எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல க்ரோத்தா தான் இருந்து இப்ப முடி எல்லாமே நாங்க கட் பண்ணனால, நாங்களாவே கட் பண்ணனால இந்த மாதிரி இருக்கு. எல்லாமே இது வந்து முடி எல்லாமே ஃபுல்லுமே நல்ல அடர்த்தியா இருக்கும். ஃபேஸ் கூட பாத்தீங்கன்னா கண்ணுல எதுவுமே தெரியாத அளவுக்கு முடி வளர்ந்துருக்கும். ஆனா இப்ப எல்லாமே நாங்க கட் பண்ணி விட்டனால அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இது என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல். இதுக்கு இப்ப வந்து ஒரு கழுத்துல நம்ம வந்து ஒரு பெல்ட் ஒண்ணு போட்டிருக்கோம். எதுக்காகனா எப்பவுமே எங்க போனாலும் நம்ம பின்னாலேயே ஓடி வந்துடுறோம். அதுக்காக ஒரு பெல்ட் வந்து மாட்டி. இப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கூட வரனால டிஸ்டர்பா இருக்கும். அதுக்காக பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெல்ட் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கோம். அந்த பெல்ட் நம்ம எப்போல்லாம் இது வந்து டிஸ்டர்பா நமக்கு தோணுதோ அந்த டைம்ல இந்த பெல்ட்டை வந்து போட்டு விட்டுறலாம். போட்டோம்னா தொந்தரவே இல்லை, இந்த மாதிரி ஆயிரும். அது நம்ம கூடயே தான் வரும். நம்ம இப்ப அது பாத்ரூம் எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னா இந்த மாதிரி வாக்கிங்ல கூட்டிட்டு போலாம். வா வா வா, வா. மார்னிங்ல இருந்தே வெளியில இருந்தனால இது வந்து கேஜுக்குள்ளதான் விடணும். இல்லன்னா வெளியில அங்க எங்கேயும் சுத்திட்டே இருப்பான். கோழி எல்லாம் இருக்கனால கோழிய வந்து விரட்டிட்டே இருப்பான். இதை வந்து திரும்பவும் உள்ள நம்ம விட்டுறலாம். போ, உள்ள ஓடி போ. உள்ள போன்னு சொன்னோன்னே என்ன கஷ்டமா இருக்கு. இதை வந்து எப்படியா நம்ம வந்து உள்ள விட்டுறணும். வெளியில இருந்தானா ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருப்பான். உள்ள ஓடி போ. இப்போ சின்ன டாகா இருக்கனால இந்த அளவு கேஜ் போகுது. இது வந்து இப்ப வந்து 2 months தான் ஆயிருக்கு. இது கொஞ்சம் கூட வளர்ந்த பிறகு இதுக்கு வந்து கேஜ் வந்து தனியா செப்பரேட்டா நாங்க வந்து செப்பரேட் பண்ணிடுவோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கேஜ் நாங்க வந்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து இதோட லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக அதுக்கப்புறம் வந்து கேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வந்து ஹாம்ஸ்டர் இருக்கு. ஹாம்ஸ்டருக்காக வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நாங்க வந்து இவ்வளவு நாள் நாங்க வந்து ஹாம்ஸ்டர் வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஒரு நாளுமே நாங்க வந்து வாங்குறதா ஐடியா இல்லாம இருக்கு. திடீர்னு நம்ம வந்து ஒரு பேர் வந்து வாங்கி ப்ரீட் பண்ணி பாப்போமே சொல்லி ஒரு பேர் மட்டும் வாங்கி இருக்கோம். இந்த ஹாம்ஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு பேர் இருக்கு, மேல் வந்து ஃபீமேல். இது வந்து ப்ரீடிங்காக தான் செட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கேஜ் பாத்தீங்கன்னா இது வந்து 2.5 அடி இருக்கும். ஹைட் பாத்தீங்கன்னா 1.5 அடி இந்த மாதிரி ஹைட் இருக்கு. இது ஒரு பேர் இருக்கனால இந்த அளவு வந்து போதுமானதா இருக்கும். அதுக்கு இல்லாம உள்ள என்னெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம்னா ஹைடிங் ஸ்பாட் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த எலியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஹைடிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியம். உள்ள 2 பாட் வச்சிருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா PVC பைப் வச்சிருக்கோம். பைப்புக்குள்ள யார் இருக்கான்னு பாருங்க, நம்ம ஹாம்ஸ்டர் இருக்காரு. வெறும் உள்ளதான் வந்து மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி எலி ஹாம்ஸ்டர் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹைடிங் ஸ்பேஸ் வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இதை அப்படியே உள்ள வச்சிடலாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதுக்கு என்னெல்லாம் ஃபுட்டு நாங்க கொடுக்குறோம்னா இதுக்கு வந்து தனியா நாங்க வந்து காஸ்ட் வேஸ்ட் பண்ணி ஃபுட் எதுவுமே வைக்கல. இந்த மாதிரி முருங்கை இலை, நம்ம வீட்டுல சாப்பிடுற இலை, கொய்யாக்காய், இந்த மாதிரி வேஸ்ட் மாம்பழம் தோல், இந்த மாதிரி வேஸ்ட் இது வச்சாலே போதும். இது வந்து நல்லபடியா சாப்பிடும். இதுக்கு தனியா ஃபுட் எதுவுமே வைக்கல நாங்க. இந்த மாதிரி இதுலயே நல்ல growth இருக்கு. இது இப்பதான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஹாம்ஸ்டர் வாங்கி ப்ரீட் பண்றோம்.
இதோட ப்ரீடிங் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்லா ப்ரீட் ஆச்சுன்னா நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறமா மேல என்னெல்லாம் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்க எல்லா கோழியுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முட்டை போடக்கூடிய கோழி தான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் சேவல் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எந்த அளவு ஃபுட்டு போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எக்கும் நல்லபடியாக வந்து போட்டுட்ருக்கோம். ஏன்னா மேலே இருக்க குருவி வைக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு ஃபுட் எல்லாமே நம்ம வந்து கீழே தான் கொண்டு போடுவோம். அது வந்து கோழி எல்லாமே எடுத்து சாப்பிட்ரும். இதுக்கு கேஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸிஸான நல்ல ஒரு பெரிய கேஜாக தான் வச்சுருக்கோம். இந்த ஒரு கோழி மட்டும் இப்போது வந்து அடையில இருக்குது. முட்டை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே தனியாக வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். முட்டை போடுறது எல்லாமே மேலே போய் முட்டை போட்டுரும். நம்ம வந்து ஃபார்மோட என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த என்ட்ரன்ஸ் வழியா தான் நம்ம வந்து உள்ள போகணும். இதோட வாசல் இது பாத்தீங்கன்னா ஒரு 2 feet தான் இருக்கும். இதுல நம்ம வந்து 2 கேஜுமே கொண்டு போக முடியாதனாலதான் அந்த பக்கமா ஒரு கேஜ் வந்து டோர் வந்து ஓபன் பண்ணிருக்கோம். நம்ம ஏதாவது பெரிய கேஜ் தான் மேக் பண்ணோம்னா அந்த வழியா தான் கொண்டு போவோம். இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஆக்சுவலா உள்ள போகிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வச்சிருக்கோம். அதே மாதிரி கேஜ் வளர்க்குறவங்க ரொம்ப அவுட்டர்ல அந்த மாதிரி ஏரியால இருந்தீங்கன்னா கண்டிப்பா CCTV வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு இன்கேஸ் யாராவது உள்ள வரதா இருந்தா நமக்கு வந்து தெரியும். ஏன்னா உள்ள எல்லாமே வேல்யூவான பேட் இருக்கிறதுனால நமக்கு உள்ள யாராவது வந்தாலோ ஏதாவது பண்ணாலும் நமக்கு வந்து கரெக்டா ஐடென்டிஃபை ஆகும். உள்ள நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு வந்து ஃபார்மோட ஃபுல் இதுவுமே நம்ம வந்து பார்க்கலாம். கேஜுக்குள்ள வந்தோம்னா எப்பவுமே நம்ம வந்து கேஜ் வந்து டோரை வந்து லாக் பண்ணிடணும். எதனால நம்ம ஓப்பன்ல நிறைய பேட்ஸ் எல்லாமே சுத்திட்டு இருக்கு. நம்ம எப்பதான் ஓபன் பண்ணுவோம் வெளியில வந்துடலாம்னு இருப்பாங்க. அதனால வந்து நம்ம வந்து கிளியரா வந்து ஓபன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து முயல் இருக்கு. இந்த முயல் பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 மேல் இருக்கு, 2 ஃபீமேல் இருக்கு, ஒரு மேல் இருக்கு. இது வந்து ப்ரீடிங்காக தான் இந்த கேஜ் செட் பண்ணியிருக்கோம். இந்த அளவு கேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொதுவா இருக்கும். இது வந்து 2 feet இருக்கு. இந்த அளவு கேஜ் வந்து முயலுக்கு போதும். பாத்தீங்கன்னா என்ன ஜர்ஜாண்டிக்கா இருக்கான் பாத்தீங்களா. இது ரொம்ப ஒரு எப்பனாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 கிலோ இருப்பான். இது வந்து மேலு. இது அப்படியே உள்ள விட்டுலாம். நம்ம இதுக்கு முன்னாலே சொல்லி நான் ஒரு ஷார்ட் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து ஒரு டவ் வந்து ஒரு ப்ரீட் வந்து இந்த பைப்புக்கு மேலதான் வந்து ப்ரீட் ஆயிட்டு வந்து இப்போ பாத்தீங்கன்னா அந்த பைப் வந்து அப்படியேதான் இருக்கு. பட் நெக்ஸ்ட் சிக்ஸ் எதுவுமே இன்னும் வரல. எக்குமே இன்னும் வந்து சேஸ் ஆகல. வேற இதுல அடுத்த எக்கு லே பண்ணி அடுத்த இதுல ப்ரீட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வேற கேஜுக்கு வந்து நாங்க வந்து ஷிஃப்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கும். மேபி அதை வந்து ஓப்பன்லயே விடலான்னு ஒரு ஐடியால இருக்கும். என்ன மாதிரி இதுல வந்து ப்ரீட் ஆகும்னு எங்களுக்கு வந்து தெரியல. பட் நம்ம ஃபார்மோட என்ட்ரன்ஸ்ல இதுதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த பேரை வந்து நாங்க வந்து எதுக்காக தனியா விட்டுருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நோயில இருக்கனால இந்த ஒரு பேட் மட்டும் வந்து தனியா விட்டுருக்கோம். என்ன நோயின்னு பாத்தீங்கன்னா எலும்புருக்கி நோய் தான். நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா புறா இருக்க இடத்துல எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து வர வந்து கண்டிப்பா வந்து நார்மல் தான். இது எதனால வருதுன்னா நம்ம வந்து ஒழுங்கா ஃபுட் வைக்காதனால, அது ஒருவேளை லைட்டா டேமேஜ் சிக்கா இருக்கும்போது ஃபுட் எடுக்க முடியாம இருக்கும். இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா அது வந்து சுக்கா வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து பேட் வளர்க்குறவங்க நம்ம வந்து டெய்லி பேடை வந்து கவனிச்சாதான் அது என்னென்ன டிசீஸ்ல அட்டாக் ஆயிருக்குன்னு வந்து நம்ம வந்து கரெக்டா தெரியும். இது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்கன்னா சுக்கா இருந்ததுன்னா அந்த புறாக்கு வந்து இந்த நெஞ்செலும்பு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கூர்மையா இருக்கும். நம்ம வந்து கையில வச்சாலுமே தெரியும் நல்ல கூர்மையா இருக்கும். நார்மலா உள்ள புறாக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. மோஸ்ட்லி நம்ம வந்து சுக்கா வந்து ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சோம்னா கியூர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெலிசா இருக்கும். இதோட வெயிட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அது வந்து ஃபுட் எதுவுமே இருக்கா. இந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து ரிகவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கொண்டைக்கடலை வந்து நம்ம வந்து டெய்லி இதுக்கு வந்து ஒரு 10 கடலை வந்து நம்ம வந்து வாயில கொடுத்தோம்னா அது வந்து ரிகவர் ஆயிரும். நான் இந்த மாதிரி நிறைய புறா வந்து ரிகவர் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இந்த புறா வந்து செப்பரேட்டா ஒரு இதுல வச்சிருக்கேன். மோஸ்ட்லி உங்க பேட்ல எந்த ஒரு பேட் வந்து டிசீஸ் வந்தாலுமே அதை வந்து செப்பரேட் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா வேற பேடுக்கு வந்து டிசீஸ் வந்துடும். எதனாலன்னா இது வந்து தண்ணி குடிக்கும், திரும்ப வேற பேட் வந்து இந்த தண்ணியை குடிக்கும். இந்த மாதிரி வரும்போது டிசீஸ் வந்து வேற புறாக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட எச்சம் மூலமாகவும் பரவுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்க இந்த பேடை வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். வந்து கின்னி பெக்கு வாங்கியிருக்கோம். கின்னி பெக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீடிங்காக வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு இந்த அளவு கேஜ் வந்து கண்டிப்பா போதுமானதா இருக்கும். இது வந்து ஒரு பேர் வந்து இருக்கு, மேலும் ஃபீமேலுமா இருக்கு. இது வந்து
இது வந்து நார்மலா வந்து நம்ம என்ன ஃபுட் வைக்கிறோம்னா இந்த தினை இந்த மாதிரி வைக்கிறோம். அதுக்கு புல்லு தவிடு விரவி வைப்போம். இந்த மாதிரி இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து மேலு, அது வந்து ஃபீமேலு. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டே இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வாங்கிட்டு வந்து ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கு. கேஜ ஓபன் பண்ணா எப்படா வெளியில வரலாம்னு ஒன்னொன்னு வந்து இது பண்ணிட்டே இருக்கு. அதனால நம்ம வந்து அதை அப்படியே தொந்தரவு பண்ணா. இது வந்து ப்ரீடிங்காக வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கமா பாத்தீங்கன்னா இதுல வந்து கப்பீஸ் வந்து நம்ம வந்து ப்ரீடிங்காக வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல என்ன கப்பி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய சிக்ஸ் எல்லாமே வந்து இது வந்து கப்பி ஃபேஸ் எல்லாமே இதுல வந்து சுத்திட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும்னா போகுது, அது அங்கேயுமா ஓடிட்டு இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து நிறைய கப்பி பிரைஸ் அதே மாதிரி அதோட பேரண்ட் எல்லாமே இருப்பாங்க. அப்படியே அதுக்கு பக்கத்துல இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து வேற ஒரு விதமான கப்பீஸ் வந்து ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இதுலயும் பாத்தீங்கன்னா கப்பீஸ் எங்க இருக்கு, இது நிறைய பாக்ஸ் எல்லாமே போட்டனால மீன் எல்லாமே வந்து உள்ளேயே மறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு ஃபிஷ். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட் வந்து நம்ம வந்து உள்ள விட்டுருந்தோம். அதுலயுமே அதுக்கு வந்து ஹைடிங் ஸ்பாட் எல்லாமே வச்சிருந்தோம். வச்சு நல்லா சிக்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் எல்லாமே நிறைய வந்து வெளியில வந்துட்டு இருந்து பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அது வந்து தனியா ஒரு இதுல வந்து செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பேர் வந்து கப்பீஸ் மட்டும் வாங்கி விட்டுருக்கோம். இது உள்ள இருக்கும். அதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து ஃபீமேல் வந்து பிரெக்னண்டா இருக்கு. இதுல இருக்கும் தெரியும். ஃப்ரிட்ஜ்ல வந்து நம்ம வந்து எப்படி ஃப்ரிட்ஜ் செட் பண்ணணும், எங்க இருந்து ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்தோம், எந்த மாதிரி செட் பண்ணணும் எல்லா வீடியோவும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அப்டேட் பண்ணி இதுல வந்து மீனுமே விட்ட வீடியோ எல்லாமே நான் வந்து போட்டிருந்தேன். ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா கப்பீஸ் வாங்கிட்டு வந்து ப்ரீடிங்குமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேரி உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் வந்திருக்கும். இந்த கேரி மேக் பண்ண வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு கேரி வந்து ஒரு வேற ஒரு பேக் தான் வந்து ஓபன் பண்ணியிருந்தோம். பட் வேற எதுவுமே இப்போ வந்து சிக்ஸ் எதுவுமே நம்ம கிட்ட இல்லாதனால இதுக்குள்ள பாத்தீங்கன்னா டவ் வந்து விட்டுருக்கோம். இது வந்து ஒரு பேர் டவ் விட்டுருக்கோம். மேல் ஃபீமேல் 2 மேல் நிற்குது, ஒரு ஃபீமேல் நிற்குது. இது வந்து கேஜ் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. பட் வந்து வேற பேட்ச் நம்ம கிட்ட வந்து வந்த பிறகு இந்த பேட்ச் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு இதுல வந்து வேற பேட்ச் விடுவான்னு ஒரு ஐடியாவே இருக்கும். ஏன்னா இந்த டவுக்கு இந்த மாதிரி கேஜ் எவ்வளவு பெரிய கேஜி தேவையில்லை. ஒரு 2க்கு 2 2க்கு 3 அந்த மாதிரி ஒரு கேஜி சைஸே போதும். அதனால இது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். இது வந்து நம்மளா வந்து மேக் பண்ண கேஜ் தான். ஏன்னா மேக் பண்ணா இதுல இருந்து பழைய வலை எல்லாமே எடுத்துட்டு நம்ம வந்து புதுசா வலை வந்து நம்ம வந்து செட் பண்ணிருந்தோம். செட் பண்ணி சைடு எல்லாமே வந்து கவர் பண்ணி அடியும் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி தான் வச்சிருக்கோம். நாளாவே நம்ம வந்து ஆசைப்பட்டு இருந்தோம். இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா காம்டெயில் ஆப்ரிக்கன் இந்த மாதிரி பேட் தான் வந்து வாங்கி ப்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலா பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நம்ம வந்து ஆசைப்பட்டு இருந்தோம். வந்து கிரே பேரட் வாங்கணும், கொஞ்சம் ஹை லெவலான பேட் வாங்கி வந்து ப்ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு பேர் வந்து வாங்கி இருக்கோம். இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து மேலு, அங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபீமேலு. இது வந்து பெருசா ஒரு குரூப்பிங்ல ஒரு கேஜ் ஓபன் அடிச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா 10க்கு 15 அந்த மாதிரி ஒரு கேஜ் சைஸ்ல வச்சிருக்கோம். இது வந்து ஒரு பேர் இருக்கிறதுனால அது வந்து ஃப்ரீயா பிளே பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கேஜ் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா டேம் தான். பட் வந்து அந்த அளவு டேமான அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து சின்ன ஒரு ஸ்டேஜ்ல நாங்க வந்து வாங்கல. இது வந்து எப்படினாலுமே 1 year இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் வாங்குறோம். அதனால நம்ம கிட்ட வந்து அந்த அளவு ஒரு எப்படி சொல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இதுவும் வரல. இருந்தாலும் சம்டைம் வந்து கோவப்பட்டு நம்ம வந்து கடிக்கிற அளவுக்கே வரும். இவன் அந்த சீடை வந்து கொடுக்குறேன் பார்ப்போம். அது எந்த அளவா வாங்கி சாப்பிடுது பாத்தீங்களா. ஆனா அது நம்ம கிட்ட வந்து வராது, மேலேயே நின்றுட்டு போயிடும். பட் இது மட்டும் தான் நம்ம கிட்ட வந்து சீட் எல்லாமே வாங்கி சாப்பிடும். இந்த மாதிரி நம்ம ரெகுலரா ஒரு பேக் மட்டும் வாங்கிட்டு இருந்தோம்னா, ரெகுலரா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னொரு பேக்குமே கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து வாங்க வரும். ஏன்னா ரெகுலரா இது வாங்குறத பார்த்து அதோட பேர் வாங்குறத பார்த்து இன்னொரு பேக் கூட நம்ம கிட்ட வந்து வாங்குறது கண்டிப்பா வரும். நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
கேஜ் ஓபன் பண்ணி நம்ம உள்ள போகலாம். சம்டைம் அது வந்து ஆக்ரெசிவா இருந்தா நம்ம வந்து கடிக்க வரும். அந்த டைம்ல நம்ம வந்து உஷாரா இருக்கணும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அது வந்து சம்டைம் வந்து நம்ம வந்து கடிக்க வரும். நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு முன் இதோட போகலாம். எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு வந்து பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அந்த பேருமே நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு இந்த மாதிரி ரெகுலரா நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா பேரா இருக்கக்கூடிய பேர் வந்து கண்டிப்பா வாங்கணும். ஒண்ணு மட்டும் வாங்கிட்டு இருந்தோம்னா அது வந்து நம்ம வந்து ரெகுலரா இந்த மாதிரி கொடுக்கும்போது அதோட பேருமே சீக்கிரமா நம்ம கிட்ட வந்து பழகிடும். பாத்தீங்கன்னா கேஜுக்குள்ள வந்துட்டோம். இப்ப அது எந்த டிஸ்டர்புமே நம்ம வந்து பண்ணல. நம்ம எங்க போறோமோ அங்க நம்ம வந்து கீழ் கொடுப்போம்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து ஓடி வருது. இருந்தாலுமே நமக்கு வந்து பயமா இருக்கு. சம்டைம் நம்ம கீழ் கொடுக்கும்போது நம்ம கையை கடிக்கும். இது பாத்தீங்கன்னா பார்க்க பாவே வித்தியாசமா இருக்கு. வேண்டாம். இது வந்து ப்ரீடிங் செட்டப் பாத்தீங்கன்னா இது வந்து எல் ஷேப்ல தான் என்னோட ப்ரீடிங் பாக்ஸ் இருக்கு. உள்ள இந்த மாதிரி ஒரு பேஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அங்கேயுமா பறந்து இந்த கம்பெனி எல்லாம் உட்காந்து ஒரு நேச்சுரலான ஃபீலிங்ஸ் வரதுக்காக இந்த மாதிரி ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம வந்து அது வந்து ப்ரீடிங் டேங்க் எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து இதாகும். அதனால நம்ம வந்து விட்டுறலாம். நேற்று பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பேக் எல்லாமே நம்ம வந்து வாங்கும்போது அது கூட எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அதோட டிப்ரெஷன் வந்து கம்மியாகும். ப்ரீட் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இந்த மாதிரி பேக் வாங்கி அதை வந்து தனிமையில எப்பவுமே விடக்கூடாது. நம்ம கூடிய நம்ம ஃப்ரெண்ட்லியா பழகி அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு வந்து மைண்ட் ஃப்ரீ ஆகும். நல்லா ப்ளே பண்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் இது வந்து அதோட ப்ரீடிங்க்கும் சீக்கிரமா நம்ம வந்து ப்ரீட் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜ் டேங்க் நாங்க வந்து ஓபன் பண்ணி மேக் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைமா இது வந்து ஓபன் பண்ணது. இது வந்து ஒரு 3 பேர் நாங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஃப்ரிட்ஜ் கொடுத்துருந்தோம். 3 பேர்ல 2 பேர் வந்து ரொம்ப நாளா நம்ம கிட்ட வந்து ப்ரீட் ஆகிட்டு இருந்தனால அது வந்து ரொம்ப ஏஜ் ஆனதுனால அது வந்து நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது அதோட ஃபிக்ஸ் தான். இது இப்போ நல்லா வந்து ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து எப்படினாலுமே வந்து 3 ஃபீட் இருக்கிறதுனால 3 ஃபீட் 2 ஃபீட் ஹைட் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பிஞ்சஸ் வந்து நல்லா ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. அதனால நமக்கு இது வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் எதுவுமே பண்ண மாட்டோம். இது வந்து 6 எக் வச்சுன்னா 6 எக்குமே ஹெச் பண்ணி 6 வெளியில கொண்டு வந்துடும். இது வந்து நம்ம கிட்ட வந்து நமக்கு வந்து ராசியான பேரிங் சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கேஜ்ல இந்த ஒரு பிஞ்சஸ் பேர் மட்டும்தான் இருக்கு. நிறைய பேர் இருக்குன்னு நான் வந்து வச்சிருந்தோம். அதுவுமே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் அதெல்லாமே பாத்தீங்கன்னா கேஜ்ல வந்து சின்ன கேப், இந்த வாசல் பக்கத்துல சின்ன கேப் இருந்ததுல வந்து ஃபுல்லுமே உள்ள வந்து எலி எல்லாமே போய் வந்து எல்லா சிக்ஸுமே எல்லா பேட்ரியுமே வந்து கடிச்சு சாப்பிட்டு நம்ம வந்து கேஜ் எப்பவுமே மேக் பண்ணும்போது சிக்ஸ் வந்து நல்லா கவர் ஆகுற மாதிரி ஓபன் பண்ணணும், மேக் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன கேப் ஏதாவது இருந்தாலுமே எலி வந்து இதுக்குள்ள போய் பேட் எல்லாமே கடிச்சு சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால சொல்றேன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பெரிய கேஜ் வந்து மேக் பண்ணாலே அதுல வந்து எப்படியா என்னதான் நம்ம கவர் பண்ணாலுமே எலி வந்து உள்ள வந்துடும். அப்படின்னா எலி வராத அளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணணும். இன்னுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே நம்ம வந்து கவர் பண்ணிருந்தோம். இருந்தாலுமே எப்படி வந்துன்னு தெரியல. இதுக்கு முன்னால நிறைய எலி நம்ம பேடை கொண்டது எல்லாமே நான் வந்து இது பண்ணிட்டு அது நம்ம ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேக் வந்து எலியாலேயே வந்து இறந்து போயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி எதுவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த மாதிரி அப்டேட் பண்றேன். நீங்க வந்து எலி உள்ள வராத அளவுக்கு கேஜ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சைடு கார்னர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே இந்த மாதிரி நெட்ல வந்து மேக் பண்ணி வச்சிருக்கோம். இந்த நெட் எல்லாமே பாத்தீங்கன்னா மேல வந்து சீட்டு போடும்போது அந்த ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த கேப் எல்லாமே நம்ம வந்து மெஸ்ல வந்து கிளியரா வந்து கவர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி பண்ணி வச்சாலே நம்ம வந்து எலி வந்து உள்ள வராது. இருந்தாலுமே எந்த வழியா வருதுன்னு வந்து எனக்கு தெரியல. பட் எப்படியோ உள்ள வருது. இப்ப பாத்தீங்கன்னா எலி வந்து ஓரளவு வந்து கண்ட்ரோல் ஆயிட்டு நம்ம வந்து கேஜிலுமே ஓப்பனா நிறைய பேட் எல்லாமே அதிகமா பறந்துட்டு இருக்கு. அதுவுமே வெளியிலயும் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரீட் ஆகுது. இதுவரை எந்த டிஸ்டர்ப் எதுவுமே வரல. இனியும் எலி வராதுன்னு நினைக்கிறேன். வராம இருந்தா நமக்கு கேஜுக்கு வந்து நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். வேலை அடுத்த பேட் என்னன்னு நான் வந்து வாங்கலாம். எல்லாருக்குமே தெரியும் இந்த பாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட புறா கூடி நம்ம வந்து ரொம்ப ராசியான பிள்ளைங்களே சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நல்லா ப்ரீட் ஆகிட்டு வந்து கேஜுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு ஓப்பனுக்கு நம்ம வந்து வெளியில போயிட்டு வர இந்த மாதிரி பாம் செட்டப் எல்லாமே பண்ணி வச்சிருந்தோம். எல்லாமே ஓகேவா இருக்கு. உள்ளேயும் பாத்தீங்கன்னா அரை எல்லாமே உள்ளே நல்லா இருக்கும். உள்ள எப்படி இருக்கு நம்ம வந்து பார்க்கலாம்.
உள்ளே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு மோஸ்ட்லி எனக்கிட்ட வந்து இதுல வந்து ஒரு 55 அறை இருக்கும். எல்லா அறையுமே பாத்தீங்கன்னா 1க்கு 1 அந்த மாதிரி அறையில தான் வச்சிருக்கோம். எந்த அளவு நம்ம அறை வந்து பெருசா வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிரீட் ஆகும். சிக்ஸுமே பாத்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பும் இல்லாம பிரீட் ஆகும். இப்ப நம்ம இதுல வந்து ஒரு 50 அறை இருக்குன்னா கண்டிப்பா ஒரு 25 பேர் மட்டும் தான் இதுல வைக்க முடியும். 50 அறை இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த 50 பேர் வச்சிருந்தோம்னா கண்டிப்பா எல்லா பேருமே வந்து சண்டை பிடிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்குமே வைக்கும். ஒரு புறாவுமே அங்கே இங்கேயுமா போய் சண்டை போடுறதுனால முட்டைகள் எல்லாம் கீழே வந்துடும். எப்பவுமே ஒரு பேர் இருக்குன்னா அதுல ஒரு பேர் ஒரே பீஸ் மட்டும் தான் இதுல இருக்கும். அதோட பேர் வந்து கீழே அறையில இருக்கும், அப்படி இல்லைன்னா மேல அறையில இருக்கும். எப்போவாது மட்டும்தான் அது வந்து ரெண்டுமே ஒரே அறையில வந்து இருக்கும். எப்பவுமே ரெண்டுமே ஒரே அறையில இருக்காது. அதனால ஒரு 25 அறை இருக்குன்னா அதுல பாதியான அளவுல மட்டும்தான் நம்ம வந்து பிரீடிங்காக பேர் வந்து செட் பண்ணணும். பிஞ்சர்ஸ் இது பாத்தீங்கன்னா ரெயின்போ பிஞ்சர்ஸ் ஒரு பேர் இருக்கு. நிறைய பேர் நம்ம கிட்ட இருந்து இப்ப மோஸ்ட்லி நம்ம வந்து பேர் எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்ல கொஞ்சம் டிசீஸ் வந்தனால நம்ம நிறைய பேர் எல்லாம் வந்து ஒதுக்கிட்டோம். இதுல இப்ப ஒரு பேர் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். இது நல்லா பிரீட் ஆகக்கூடியது. இதுக்கு முன்னாடி வர நல்லா பிரீட் ஆகிட்டு தான் இருந்து இப்போ வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ல விட்டுருக்கோம். ரெஸ்ட்ல விடும்போது உள்ள பிரீடிங் பாக்ஸ் எதுவுமே வைக்க கூடாது. ஒரு 1 மந்த் இந்த மாதிரி ரெஸ்ட்ல நம்ம வச்சோம்னா பேர் வந்து நல்ல அடுத்த பிரீட் ஆகுறதுக்கு நல்ல ஹெல்த்தாவும் இருக்கும், எந்த ஒரு டிசீஸும் வராத அளவுல இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்ச நாள் பேர் கண்டினியூவா பிரீட் ஆகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா 1 மந்த் இல்லைன்னா 2 மந்த்ஸ் ரெஸ்ட் கொடுக்கறது நல்லது. நம்ம பேரோட ஹெல்த் கண்டிஷன் தான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெயின்போ பிஞ்சஸும் பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த கேஜ் கிடையாது. இதோட கேஜ் சைஸ் ஒரு பெருசா இருக்கும். 2க்கு 2 இந்த மாதிரி கேஜ் சைஸ் நம்ம எல்லா பேருமே வந்து வச்சிருப்போம். பேர் எப்பவுமே வைக்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன கேஜ்ல வச்சு ப்ரீட் பண்ணக்கூடாது. அதோட ஹெல்த் கண்டிஷன் வந்து லைஃப் டைம் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். எந்த பேடா இருந்தாலுமே அதுக்கு வந்து பெரிய கேஜா வைக்கும்போது அதோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதோட ஏன்னா எப்பவுமே இந்த பேட் வந்து புரோட்டீன் நிறைஞ்ச ஃபுட்டை சாப்பிடும் போது இந்த சின்ன கேஜுக்குள்ள ரொம்ப பறக்கிறதுக்கு வசதி இருக்காது. ஒரு பெரிய கேஜா இருந்ததுன்னா அங்கேயும் இங்கேயுமா பறந்து போகும்போது அதோட பறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது எந்த அளவு ஃபுட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு அது பறந்து எடுத்து இருக்கும்போது அது வந்து ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகும். ஸ்மால் டர்னர் எல்லாமே வந்து பிரீடிங்காக செட் பண்ணிருக்கோம். அதுல வந்து சிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு கேஜ்ல வச்சிருவோம். இந்த கேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லா சிக்ஸுமே இந்த கேஜ்ல தான் இருக்கு. இந்த கேஜ்ல பாத்தீங்கன்னா பைனாப்பிள் கண்ணூர் இருக்கு, ப்ளூ கண்ணூர் இருக்கு, எல்லாமே சிக்ஸ் தான் இருக்கு. சிக்ஸை நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய கேஜ்ல வந்து செட் பண்ணி வச்சுட்டோம்னா வச்சு ஒரு 2 பிரீடிங் பாக்ஸும் செட் பண்ணிட்டோம்னா இது வந்து டிஎன்ஏ எதுவுமே போடணும்னு தேவையில்லை. அதுவே தனக்கோட பேரை வந்து செலக்ட் பண்ணிடும். அதுவே அந்த மாதிரி பிரீட் ஆயிடும். அப்படி இல்லை நமக்கு அர்ஜென்ட் அந்த மாதிரி டைம் மட்டும்தான் இல்லை பேரை நம்ம வந்து டிஎன்ஏ நம்ம வந்து போடுவோம். அப்படி இல்லை நம்மளே ஓன் ப்ரீட் பண்ணுறோம்னா பிரீடிங் பாக்ஸ் செட் பண்ணாலே போதும். அதுவே அதோட பேரை வந்து செலக்ட் ஆயிடும். இதுக்கும் கேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி 4 ஃபீட் இருக்கும். இந்த மாதிரி ஃபீட்ல வந்து நம்ம கேஜ் மேக் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஓகேவா இருக்கும். அதுக்கப்புறமா வேற என்ன பேர் இருக்குன்னு வந்து பார்க்கலாம், அங்கே போகலாம். இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேர் இதுவும் நம்ம கிட்ட வந்து நல்லா பிரீட் ஆகிட்டு தான் இருந்து. இது இப்போ எதனால நம்ம இதுல வந்து இப்போ பிரீடிங் பாக்ஸ் எதுவுமே செட் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரெஸ்ட்டுக்காக தான் விட்டுருக்கோம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நம்ம வந்து நல்லா பிரீட் ஆகிட்டு இருந்தோம்னா அது வந்து ஒரு பேர் வந்து நல்லா பிரீட் ஆகிட்டு இருந்தோம்னா அதுக்கு வந்து பிரீடிங் பாக்ஸ் நம்ம வந்து வெளியில வந்து ரிமூவ் பண்ணி வைக்கணும். அப்பதான் அதுக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஆக்சுவலா வந்து பிரீடிங் பாக்ஸ் வந்து உள்ள செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நல்லா வந்து பிரீட் ஆகும். இது நம்ம கிட்ட வந்து நல்லா பிரீட் ஆகக்கூடிய ஒரு பேரு. இது நம்ம எப்பவுமே சேல் பண்றதா இல்லை. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லா சிக்ஸுமே நம்ம வந்து ஒரு கேஜ்ல தான் அரைச்சிருக்கோம். இதோட கேஜ் சைஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 3 ஃபீட் இருக்கும். இதுக்குள்ள எல்லா சிக்ஸுமே நம்ம வந்து உள்ள விட்டுருக்கோம். இது ஏன் இந்த மாதிரி நம்ம சிக்ஸ் எல்லாமே இதுல வந்து விட்டுருக்கோம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் விட்டு இப்போ இதுல வந்து ஒரு பிரீடிங் பாக்ஸ் வச்சிருக்கோம். ஒரு 6-8 மந்த்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இதுல உள்ள எது மேல் ஃபீமேலும் அது வந்து பேர் ஆகி அது வந்து பிரீடிங் பாக்ஸுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போது இது வந்து பேரை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து அடுத்த கேஜ்ல வந்து ஃபிட் பண்ணிடுவோம். இப்போ வந்து தனியா நம்ம இப்போ வந்து வீட்டில் ஒரு பேர் வாங்குறோம், 2 பேர் வச்சுருவோம்னா கண்டிப்பா டிஎன்ஏ போட்டு அவங்க வந்து இது பண்ணலாம். இப்போ நம்ம வந்து மொத்தமா ஒரு ஃபார்ம்ல இது பண்றதுனால நம்ம வந்து காஸ்ட்டை வந்து கம்மி பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப்பிங்ல ஒரு கேஜ் மேக் பண்ணி அதை வந்து எல்லாமே விட்டுருவோம். உள்ள ஒரு பிரீடிங் பாக்ஸ் மட்டும் வச்சாலே போதும். அது மேல் ஃபீமேல் எதுவும் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம வந்து மேல் ஃபீமேல் பண்ணி ஒரு நாள் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்கு. நீங்க என்ன மாதிரி ப்ரீட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி நல்ல ரிசல்ட் இருந்தோம்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு கீழே அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சின்னமணி கண்ணூரும் ஒரு குளிர்ச்சி கண்ணூரும் வச்சிருக்கோம். இது வந்து கிளாஸ் ப்ரீட் பண்றோம். இது எதுக்காக கிளாஸ் ப்ரீட் பண்றோம் பாத்தீங்கன்னா இதோட இந்த மாதிரி கிளாஸ் ப்ரீட் பண்ணும்போது இதோட நெக்ஸ்ட் வரக்கூடிய சிக்ஸ் எல்லாமே கலர்ஸ் நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸ் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள வந்து ஒரு பெரிய ப்ரீடிங் பாக்ஸ் வச்சிருக்கோம். இது வந்து
கேஜ் பெரிய கேஜா இருக்கிறதுனால வந்து உள்ள இருக்க ப்ரீடிங் பாக்ஸ் வந்து அதுக்கு போதுமானதா இருக்கும். இது வந்து கேண்டா இல்ல, நம்ம வந்து உள்ள கை போட்டா கண்டிப்பா பயந்து அங்கேயுமா போயிட்டு இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 6 தான், ஒரு 8 months தான் இருக்கும். இது என்னன்னா நம்ம கிட்ட வந்து குரூப்பிங்ல விட்டு மேல் ஃபீமேல் கன்ஃபர்மேஷன் ஆகிதான் இந்த மாதிரி ஒரு கேஜ்ல வந்து விட்டுருக்கோம். இதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே சேம் கேஜ்ல இந்த சைட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு குமரி டவ் இருக்கு. இதுலயும் ஒரு பேர் குமரி டவ் இருக்கு. இது கொஞ்ச நாளாவே நம்ம கிட்ட இருக்கு. அந்த பிரீட் எதுவுமே ஆகல, என்ன ஃபால்ட் எதுவுமே தெரியல. ஆனா இதுக்கு முன்னால ஒரு ஆள் கிட்ட வந்து நல்லா பிரீட் ஆகிட்டு வந்தது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட தான். ஆனா கேஜ் கிட்ட ஷிஃப்ட் பண்ணோம்னா அது வந்து பிரீட் எதுவுமே ஆகல. வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 months இருக்கும். இதுவரை எந்த பிரீடிங் எந்த ஒரு இதுவுமே தெரியல. அது என்ன பிரச்சனை எதுவும் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியல. கொஞ்ச நாள் கூட நம்ம கிட்ட வந்து வச்சுட்டு பிரீட் ஆகலன்னா அப்படின்னா சேல் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு பிரீடிங் பேர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நூட்டினா ரெண்டுமே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் தான். அந்த கிரே மட்டும் தான் வந்து அதோட 6. இதுல பாத்தீங்கன்னா 4 6 வந்து வெளியில வந்து இதுல ஒரே ஒரு 6 மட்டும்தான் இது பேரண்டோட வச்சிருக்கோம். இது வந்து அடுத்த சேல் பண்றதுக்காக தான் இருக்கு. யாருக்காவது உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா அந்த பேர் வந்து சேலுக்காக தான் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா 4 6 வந்து 4மே பாத்தீங்கன்னா 3 வந்து சேல் பண்ணிட்டு ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. நம்ம ஃபார்ம்லயே நிறைய டவ் குமரி டவ் வந்து ஓப்பன்ல வந்து சுத்திட்டே இருக்கு. அதை பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து இது வந்து எக் வந்து எங்க வைக்கணும் கேஜ் எங்க கட்டணும் தெரியாமலே அங்க எக் வந்து வச்சுட்டு போயிடும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எக் எல்லாம் வச்சது. இது ரீசெண்டா வச்சது. இது அதுக்கு முன்னால வச்ச எக். இப்பதான் அது வந்து அந்த இடம் ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சு அதுல வந்து பீட் ஆயிட்டு வந்து இது அதோட ஞாபகமா நம்ம வந்து இங்க வெளியே வச்சிருந்தோம். அதனால அதை டிஸ்டர்ப் பண்ணவும் வேண்டாம், அதுவே இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்குன்னா இதுலயும் ஒரு ப்ரீடிங் பேர் தான். இதுல வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருக்கு. இதுல ஒரு 6 மட்டும் தான் இருக்கு. இது வந்து கலர் நல்லா இருக்கனால நாங்க வந்து சேல் பண்ணாம அப்படியே வச்சிருக்கோம். இந்த குமரி டவ் தான் அதுல வந்து பிரீட் ஆயிட்டு வந்து இது வந்து 2 6 வந்து நம்ம வந்து வெளியில வந்து ஒருத்தருக்கு வந்து சேல் பண்ணிட்டோம். அது எங்க வரும்னு பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து ஒரு அண்ணாக்கு வந்து சேல் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஃபீமேல். மேல் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. இது வந்து நமக்கு அதெல்லாம் பிரீட் ஆகுது. அப்படியே இது கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெட் ஐ எல்லாமே லவ் பட்ஜெட் வந்து பிரீட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து 2 பேர் பட்ஜெட் இருக்கு. 2 பேர்ல பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஒயிட்டு 3 வந்து எல்லோ இருக்கு. இதுலயே வந்து ஒரு பாட்ல மட்டும் வந்து இப்பதான் வந்து பிரீட் ஆயிருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து உள்ள செட் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 3 எக் தான் ஃபர்ஸ்ட் டைமா வச்சு அதுல ஒரே ஒரு 6 மட்டும் தான் வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம்னால நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு கேஜ் செட் ஆகி வர்றதுக்குனால நம்ம வந்து எல்லா 6 வெளியில வரும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. பாத்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் காக்டெயில் இருக்கு. இன்னும் நம்ம கிட்ட வந்து நல்லா பிரீட் ஆகக்கூடிய பேர்ல இது வந்து உள்ள இருக்க ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெளியில ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். எதனாலன்னா இது நம்ம வந்து ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எப்பவுமே பேருக்கு வந்து கண்டிப்பா ஒரு மந்த் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். அப்படி ரெஸ்ட் கொடுக்கணும் அதோட ஹெல்த் கண்டிஷன் தான் வந்து கம்மியாகும். இதுவும் பாத்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் நல்ல பேர். நம்ம வந்து மேல் மட்டும் கொஞ்சம் ஆபரேட்டிவா இருக்கு. நம்ம வந்து உள்ள கை கொண்டு போனோம்னா சண்டை வந்து நம்ம வந்து சொத்த வரும். அதனால இதை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு கிரே இருக்கு. கிரே இதுல பானைக்குள்ள என்ன இருக்கு பார்ப்போம். இதுக்குள்ளே ஒரு பேர் இருக்கு ஒயிட் ஃபேஸும். இதுல வந்து ஒரு பேரும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா எக்ல இருக்கு. எக்ல இருக்கிறது எப்பவுமே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது வந்து மேபி நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது கலர் வரனால எக் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படியே நம்ம வந்து கலர் பண்ணிடலாம். அதே இதுக்கு கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு கிரே காக்டெயிலும் ஒரு பேரும் இருக்கு. இதுவுமே நம்ம கிட்ட வந்து ப்ரீடிங் பேர் தான். இது எல்லாமே நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்துருந்தோம் ப்ரீடிங்காக. இப்ப எல்லாமே ஓரளவு நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்து 1 month முடிஞ்சிச்சு. இப்பதான் அடுத்த நெக்ஸ்ட் ப்ரீடிங் பாக்ஸ் உள்ள செட் பண்ணி கவர் பண்ணி வச்சிருக்கோம். இதுவுமே சீக்கிரத்துல வந்து எக் வைக்கும். நம்ம கிட்ட நல்லா ப்ரீட் ஆகக்கூடிய பேர் தான். அதே மாதிரி ப்ரீடிங் பாக்ஸுக்குள்ள நம்ம வந்து எப்பவுமே ஒரு ப்ரீடிங்காக பேக் செட் பண்றோம்னா அதுக்கு வந்து மினரல் பிளாக் இருக்கணும். அப்படி மினரல் பிளாக் வச்சிருந்தா நம்ம வந்து
இந்த கனவாவோட தோடு வைக்கணும். இது வந்து இந்த மாதிரி வைக்கும்போது அது வந்து கால்சியம் சத்து ரொம்ப நல்லா இருக்கும். இதோட பார்ட் 1 வந்து ஃபுல்லாவே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா என்ன பேக் இருக்குன்னு வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து அப்டேட் பண்ணுவேன். அதுல வந்து நிறைய பேக் வந்து வாங்கணும்னு நினைச்ச பேக் எல்லாமே நான் வந்து நிறைய வாங்கியிருக்கேன். அந்த பேக் எல்லாமே நான் வந்து பார்ட் 2ல வந்து அப்டேட் பண்றேன். பார்ட் 2 பார்க்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் 2 போடுறது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். பார்ட் 2ல பார்க்கலாம்.